இது லிரிக்ஸ் அனிமேஷன் சீரிஸ் பார்ட் 2 ஆரம்பிக்கலாங்களா? உங்களுக்கு லிரிக்ஸ் அனிமேஷன் வீடியோலாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ரொம்ப சிம்பிளா இந்த அனிமேஷன் பண்ணிடலாம். இதுல முக்கியமா நான் 2-3 விஷயம் சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, பேக்ரவுண்ட் வீடியோ எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்றத பத்தி பேச போறோம். அதுக்கப்புறமா இந்த ஃபாண்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்றது, இதுல எப்படி அனிமேட் பண்றது, முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க டெக்ஸ்ட் அலைன்மென்ட் தான். ஃபர்ஸ்ட் நீங்க என்னதான் அனிமேஷன் பண்ணி முடிச்சுட்டாலும், இதுல அந்த டெக்ஸ்ட் அலைன்மென்ட்ட நீங்க ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா, இத உங்களால பண்ண முடியாது. அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றத வீடியோக்குள்ள டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். நீங்க இந்த மாரி அனிமேஷன்லாம் கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அதிகமா மோட்டிவேட் ஆகி அடுத்த வீடியோ போடணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒரே ஒரு சிம்பிளான விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, வீடியோ புடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் இருக்க மேஜரான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வீடியோ நான் எங்கேருந்து எடுக்கிறது? எனக்கு எடுக்க தெரியல அப்படின்றது மட்டும் தான். ஸோ என்னால இத ஃபுல்லா சொல்ல முடியாது. பட் எங்க கிடைக்கும்? எப்படி இத சூஸ் பண்றது? அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, Pinterest ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். மேல பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச்ல போயிட்டு நேச்சர் அஸ்தென்டிக் அப்படின்னு சொல்லி போட்டு வீடியோஸ்ன்னு கூட நீங்க போட்டுக்கோங்க. அப்படி போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, நெறைய வீடியோஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? இந்த மாரி வீடியோஸ் எல்லாமே இங்க இருந்து தான் எடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. yellowishaன ஒரு பேக்கிரவுண்ட்ல இந்த மாரி ஒரு வீடியோ நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து எடுக்கிறது தான். நான் மட்டும் இல்ல, பெரிய பெரிய எடிட்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கா? நான் சொன்ன விஷயம் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் நான் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? இந்த மாரி வீடியோஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத என்னால சொல்ல முடியாது. நீங்க Googleல போய் சர்ச் பண்ணுங்க. Pinterestல போயிட்டு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இல்லன்னா YouTubeலயே பார்த்தீங்கன்னா நெறைய வீடியோஸ் எல்லாமே இருக்கு. பட் என்னால அத சொல்ல முடியாது. ஸோ நீங்க வந்துட்டு அத Googleலயோ, YouTubeலயோ சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போறோம். இப்போ அலைட் மோஷன்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 4 வீடியோவ யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ண போறோம். நீங்க ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்ல ப்ரிவியூல பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இத நம்ம எப்படி ப்ராப்பரா சேஞ்ச் பண்றது அப்படின்றத சொல்றேன். நீங்க என்னதான் லிரிக்ஸ் அனிமேஷன் டிஃபரெண்டா போட்டாலும், வீடியோவோட குவாலிட்டியும், வீடியோவும் பார்க்கறதுக்கு ஒரு அஸ்தென்டிக் லுக்ல பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ல இல்லன்னா, உங்க வீடியோ கண்டிப்பா ஓடாது. ஸ்டார்ட்டிங்லயே வீடியோவ ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் அதிகமாகும்போது தான் உங்க வீடியோ வந்துட்டு Instagramல வைரல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சொல்றேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த பைக் வீடியோ இருக்கு அப்படின்னா, இத சூஸ் பண்ணிட்டு, இத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் குடுக்குற டெக்ஸ்ட்க்கு ஏத்தது மாரி ஒரு பிளெண்டிங் ஷேப்ல மேல ஒரு லேயர் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொன்னது தான். நீங்க அது மாரி ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா, கலர் அண்ட் லைட் அப்படின்ற அந்த ஆப்ஷன்குள்ள போயிட்டு, எக்ஸ்போசர் அண்ட் காமா அப்படின்றதுக்குள்ள போயிட்டு, இந்த ஒரு எஃபெக்ட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு லிரிக்ஸ் அனிமேஷன் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அத பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதுல கொஞ்சம் ஒரு சில விஷயம் நான் மேலோட்டமா தான் சொல்லப் போறேன். ஸோ இங்க தெரியுது இல்லையா? இந்த வீடியோவ நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு பாருங்க. மேல கார்ட்ல இப்போ ஒரு லிங்க் வரும். அத கிளிக் பண்ணி உள்ள போய் ஃபுல்லா பாருங்க. அந்த ஃபுல் வீடியோவ பார்த்தா தான் ஒரு லிரிக்ஸ் அனிமேஷன் ப்ரொஃபஷனல் லெவல்ல எப்படி ஸ்மூத்தா ஃபோன்ல பண்றாங்க அப்படின்றது அதுக்குள்ள இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம அத செக் பண்ணுங்க. ஏன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய வீடியோஸ் வரப்போகுது. உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப இந்த எஃபெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்போசர லைட்டா கம்மி பண்ணீங்கன்னா, வீடியோவோட டார்க்னஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். காமா பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். இல்ல நீங்க காமாவ இன்கிரீஸ் பண்ணிட்டு, எக்ஸ்போசர கம்மி பண்ண ஒரு ஒயிட் பேலன்ஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷேட்னஸ் வந்து மேல கிரியேட் ஆகும். இத நீங்க வச்சுக்கலாம். இல்லன்னா, டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிட்டு, ஆல்ரெடி போன வீடியோல சொன்னது மாரி தான். வீடியோட டியூரேஷன் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு, அத கிளிக் பண்ணி மேல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணிட்டு, ஸ்டிட்ச் டூ காம்போசிஷன் ஏரியா அப்படின்றத குடுத்துட்டு, கலர பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் கலருக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா அந்த ரெக்டாங்கிள சூஸ் பண்ணி, பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டில போயிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிளெண்ட்னஸ் இருக்கு இல்லையா? அத வந்து லைட்டா கம்மி பண்ணி ஒரு 30ல வச்சுட்டு, இங்க இருக்க இந்த எஃபெக்ட்ட ஹைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, மேல ஒரு லேயர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கிரியேட் ஆயிடும். இதுக்கு மேல நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இந்த லேயர பார்த்தீங்கன்னா, வீடியோக்கும் மேல வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாரி ஒரு ஷேட்னஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? நான் பைக் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு, இந்த ஃபயர் வீடியோ இருக்குல்ல, அந்த ஃபயர் வீடியோ உங்களுக்கு நார்மலா ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இந்த மாரி தான் இருக்கும் இந்த ஃபயர் வீடியோ. இந்த ஃபயர் வீடியோ மேல அந்த லேயர எனபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். இதையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏத்தது மாரி இதோட
அந்த பிரைட்னஸ் லெவல இந்த லேயரை யூஸ் பண்ணி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வேற ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கூட தாராளமா ட்ரை பண்ணலாம். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்ல வேற என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு வீடியோ வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணும்போதே நல்ல குவாலிட்டியில இருக்க வீடியோவா சூஸ் பண்ணிட்டு அதுல லேயர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நீங்க கலர்ல யூஸ் பண்ண போறீங்களா, கலர்லெஸ்ல யூஸ் பண்ண போறீங்களான்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்ற இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு சேச்சுரேஷனோட வேல்யூவை -100ல செட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வீடியோ சேஞ்ச் ஆயிடும். லேயர் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுல நீங்க எக்ஸ்போசர் அண்ட் காமா அப்படின்றத ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போசரோட வேல்யூ கம்மி பண்ணலாம் இல்ல இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எல்லாமே அந்த வீடியோவை பேஸ் பண்ணது. ஒரு வீடியோக்கும் ஒரே வேல்யூ நம்ம கொடுக்க முடியாது. இந்த மாதிரி டிஃபரெண்டா தான் கொடுக்கறது மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டார்க்கா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். இதுக்கு மேல நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது பார்க்கிறதுக்கு நல்லா பிரைட்டாகவும் அது உங்களுக்கு கிளியரா தெரியுற மாதிரி இருக்கும். அப்போ வியூவர்ஸோட அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோவை ஃபுல்லா பார்ப்பாங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்க அது வைரலாக ஸ்டார்ட் ஆகும். அடே ஒரு வீடியோக்காகடா இவ்வளோ பேசுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். வீடியோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்கல் அனிமேஷன் வீடியோவை பெஸ்ட்டா எடுத்து காட்டுறது. பேக்ரவுண்ட் வீடியோவை பார்த்துட்டு தான் நீங்க அட்ராக்ஷனோட அந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். பேக்ரவுண்ட் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இனிமே வந்துட்டு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இதுதான். இப்போ நம்ம டைரக்டா டெக்ஸ்ட் அனிமேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 2 லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா வருது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதையே என்ன பண்றேன் அப்படின்னா காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 லிரிக்ஸ் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதை நம்ம எப்படி ப்ராப்பரா ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவோட பாதிக்கு இந்த லிரிக்ஸ் வந்துட்டு வரணும். இந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு லிரிக்ஸ் கொடுப்போம். அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வது லிரிக்ஸோட பாதிக்கு வரணும். ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா ஒர்க் ஆகும். அது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை பொறுத்தது, அந்த அனிமேஷன் எவ்வளவு தூரம் வரணும் அப்படின்றத பொறுத்தது தான். நான் இவ்வளவு தூரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். அப்பதான் வைப் இன் வைப் அவுட் ஒரு லிரிக்ஸ் முடியும் போது இன்னொன்னு வரும். சிலது பார்த்தீங்கன்னா அப்படி முடியும் போதே ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுறது மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம இதில் பண்ண போறோம். ஸோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு மாஸ்க் அண்ட் கீ அப்படின்ற ஆப்ஷன்ல வைப் அப்படின்ற அந்த எஃபெக்ட்டை ஸ்டாண்டர்ட் செட்டிங்ல ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டார்டிங்ல வந்து செட் பண்ணிட்டு இது அனிமேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஸ்டார்டிங்ல செட் பண்ணிட்டு எண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல ஸ்டார்டிங்ல ஒரு அனிமேஷன் கீ, கொஞ்சம் தள்ளி இன்னொரு அனிமேஷன் கீ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அனிமேஷன் கீ எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்றது மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல இருக்க அனிமேஷனோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 24 வந்து செட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி எண்ட்ல இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா 67ல வந்து செட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வைப் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது ஃபெதர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கம்மி பண்ணி ஒரு 14 கிட்ட வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு 14.5ல வந்து செட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அகைன் என்ன பண்ண போறோம், இதே மாதிரி இன்னொரு வைப் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். அந்த எஃபெக்ட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். இந்த சைடு ஸ்க்ரால் பண்ணி எண்ட் கிட்ட வச்சுக்கோங்க. இதுல ஸ்டார்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல அனிமேஷன் வந்து பண்ண போறோம். சேம் தான், 2 அனிமேஷன் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2வதா இருக்க அனிமேஷன் கீழ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 90 வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்ல இருக்க அனிமேஷன் கீழ பார்த்தீங்கன்னா 36.7 வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இதே வேல்யூ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்றது மாதிரி தான் இருக்கும். அது வீடியோக்கு ஏற்றது மாதிரி சேஞ்ச் ஆகும். உங்க லிரிக்ஸ் வந்து சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, இப்போ நம்ம இதை மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹைட் ஆகணும். இப்போ இது வந்து 0ல இருக்கு அப்படின்னா, இப்போ இங்க 0ல இருக்குன்னா நம்ம மூவ் பண்ணிட்டே வருவோம். அது ஹைடே ஆகாது. அது கிட்ட வரும்போது எப்போ ஹைட் ஆகுதோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணணும். அதுதான் வந்து நான் இங்க பண்ணியிருக்கேன். அதாவது அது ஸ்டாப் ஆகுறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்து எடுத்துட்டு போங்க. ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வந்து முன்னாடி செட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா நம்ம இதுல பண்ண வேண்டியது. கீழே ஸ்க்ரால் பண்ணி ஃபெதர் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல போயிட்டு ஒரு 11ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி 11ல செட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு வந்து ஹைட் ஆகும். இப்போ நான் இதை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேவா? அந்த ஒரு லிரிக்ஸ் எப்படி ஹைட் ஆகுது அப்படின்றத நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ இதை அப்படியே என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது மாதிரி 2வது லிரிக்ஸ்ல பாதி வரைக்கும் நீங்க இதை கொண்டு போகணும். இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இதை அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணிட்டு இதை எனபிள் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகேவா? இப்போ இதோட கலரை பார்த்தீங்க அப்படின்னா நான் லைட்டா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணாதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எல்லோக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து பாருங்க.
ஓகேவா? இந்த அளவுக்கு நீங்க இதுல பண்ணாலே போதும். இப்ப இதோட அனிமேஷன் பாயிண்ட்ட மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்றது மாரி இருக்கும். இதுக்குள்ள போயிட்டு இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் இருக்கு இல்லையா? இத லைட்டா இந்த மாரி கம்மி பண்ணீங்கன்னா, இது இன்னும் ஃபாஸ்ட்டா வரும். இந்த மாரி இன்னும் கொஞ்சம் தூரமா போட்டீங்க அப்டின்னா, இது எப்படி வருதுன்னு பாருங்க. ஓகேவா? அந்த கேப் அந்த 2 லிரிக்ஸ்க்கும் இருக்க கேப் பார்த்தீங்க அப்டின்னா சேஞ்ச் ஆகும். இத நான் ஏன் இவ்ளோ டீட்டெயிலா சொல்றேன்னா, ஜஸ்ட் இந்த வேலைலாம் சேஞ்ச் பண்ணுங்க, போங்க அப்டின்ற மாரி நான் சொல்ட்டு போயிடுவேன். பட் இது ஏன் பண்றோன்னே தெரியாம பண்ணக்கூடாதுல்ல. இப்போ இந்த லிரிக்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு அப்டின்னு நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இது எப்படி வருது அப்டின்னா, இது போயிட்டு இது ஹைட் ஆயிடும். அடுத்த லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்டி பண்றதுல என்ன யூஸ் இருக்கு? அது வந்து பார்க்கறதுக்கு நார்மலா இருக்கிற மாரி தான் இருக்கும். இப்ப அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு லிரிக்ஸ் முடியும்போது இன்னொரு லிரிக்ஸ் அப்டியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு ஹைட் ஆகுறது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆல்ரெடி Instagramல ஒரு வீடியோல பார்த்தேன். அத நான் டுட்டோரியலா போட்டா நல்லா இருக்குமேன்றதுக்காக தான் இத நான் பண்ணியிருக்கேன். இந்த மாரி வேற என்ன லிரிக்ஸ் அனிமேஷன் உங்களுக்கு வேணும் அப்டின்றத நம்மளோட Telegram சேனல்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நான் டுட்டோரியல் மேக் பண்றேன். இந்த மாரி வீடியோஸ் எல்லாமே நீங்க சொன்னது தான். நெறைய பேர் என்ன Instagramல டிஎம் பண்ணி சொன்னது தான் பார்த்தீங்கன்னா, நான் இப்ப டுட்டோரியலாவும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் சொல்லுங்க. நீங்க சொல்ற வீடியோவும், நீங்க கேட்கிற வீடியோவும் டுட்டோரியலா வரும். ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்ட அப்படியே காப்பி பண்ணிட்டு, அடுத்த லிரிக்ஸ்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு, இதையும் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். ஓகேவா? அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளா இத வந்து பண்ணிறலாம். இதே மாரி நீங்க ஆட் பண்ற லிரிக்ஸ் எல்லாத்துலயுமே ஆஃப் லிரிக்ஸ் வந்துட்டு இந்த மாரி கட் ஆகுறது மாரி பண்ணீங்க அப்டின்னாலே போதும். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.